ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஜீரோதாவில் எப்படி ஷேர் ஈஸியாக வாங்குறது அப்படின்னு சொல்கிறான்னு இருக்கேன். இதில் என்னென்னா ஏற்கனவே ஜீரோதாவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எந்த ஷேரு எந்த ஆப்ஷனில் போய்ட்டு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். நமக்கு ஈஸியாக மற்ற ஆப்பில் இருக்க மாதிரி மார்க்கெட் ப்ளேஸ் லைவில் இருக்கும்போது எப்படி ஷேர் வாங்கணும், எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சிம்பிளாகவே சொல்லியிருக்கோம். நீங்கள் நார்மலாக மொபைல்லே வந்து ஜீரோதா ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த லைவ் மார்க்கெட் ப்ளேஸில் எப்படி வாங்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஷேரை வந்து எக்ஸாம்பிளாக காட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம இப்போ எஸ் பேங்க் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் பேங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பை ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட்டு கிளிக் பை ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து குவான்டிட்டி 1 இருக்குது. நம்ம 1+ உங்களுக்கு அடிஷ்னல் குவான்டிட்டி வந்து உங்கள் ஒப்பீனியன் தான். நீங்கள் 10 20 இல்லை 50 500 சம்திங் எதுவாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்து இந்த குவான்டிட்டின்றதுல மாற்றிக்கலாம். இல்லை நான் இது வந்து உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்காக போட்டனால ஒன்லி 1 இஸ் எனஃப். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஆக்சுவல் ப்ரைஸு இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்ன்றதுல சிஎன்சி தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஷேர் எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் விற்கலாம். எம்ஐஎஸில் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷேர் அன்னைக்குள்ளே விற்கணும், அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சிஎன்சிலே வாங்க. ஆர்டரில் பார்த்தா மார்க்கெட் லிமிட் அப்படிலாம் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து மார்க்கெட்டில் வைங்க. மார்க்கெட்னால் தான் லைவில் போகிறதுல வாங்க முடியும். லைவாக என்ன ப்ரைஸ் போடுதோ அதில் வாங்கணும். லிமிட்டு எஸ்எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டிஃபர் ஆகும். அதனால நீங்கள் லிமிட் எஸ்எல் அதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ரீ ஆர்டராக போட்டு வைக்கிறது. இப்போ நம்ம இன்றைக்கே போட்டுருவோம் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ இந்த ரேட்டு வந்தால் வாங்கணும்னு அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த லிமிட்டேஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் ப்ளேஸில் லைவாக இருக்கிறது எப்படி வாங்கணும்னு தான் நான் இங்கே சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதனால் ஆர்டரில் வந்து மார்க்கெட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு குவான்டிட்டியில் எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டிட்டியோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ப்ராடக்டில் சிஎன்சி இருக்கணும், ஆர்டரில் வந்து மார்க்கெட் இருக்கணும், அவ்வளோதாங்க. இதில் வந்து வெரைட்டியில் வந்து ரெகுலரே ஓகே தான். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். மற்ற ஆப்ஷனில் நீங்கள் எதுவும் மாற்றவே தேவையில்லை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. குவான்டிட்டி நீங்கள் கொடுக்கணும், சிஎன்சியில் இருக்கணும், இங்கே ஆர்டர் வந்து மார்க்கெட்டில் இருக்கணும். இது இருக்கும்போது மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்வைப் டு பை கொடுத்துட்டிங்கன்னா பை ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வெரி ஈஸி. நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் போடணும், நியூவாக ஷேர் மார்க்கெட் வந்திருக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த ஆப்ஷனில் வந்துருச்சு பையில். 1 or 2 டேஸுக்கு இந்த ஆப்ஷனில் இருக்கும், அதுக்கப்புறமா இங்கே போயிடும், ஹோல்டிங்ஸ் போயிடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஈஸியாக எப்படி ஷேர் லைவாக இருக்கும்போது வாங்கலாம் அப்படின்னு தான் இதில் அப்டேஷன் கொடுத்துருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு திருவாரூரில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கமெண்டில் போடுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்களும் நியூ லேர்னர் தான், அதனால் நீங்கள் டவுட்டை சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.